காய்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்துட்டு பார்ட் 4ன்னு நினைக்கிறேன். பார்ட் 4 தான் பார்க்க போகிறோம். இதில் ஒன்றும் இல்லையா, இன்றைக்கி வந்துட்டு மைனிங் பண்ணுறதா நம்ம சொல்லியிருந்தோன்னு நினைக்கிறேன். ப்ரெட்டு இது கொஞ்சம் கோல் எடுத்துக்கும், ஃபுட்டு இதெல்லாம் எடுத்துக்கும். இதெல்லாம் நான் யாரும் மைனிங்க்கு எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. நான் எதுக்கு எடுத்துகிட்டு போகிறேன்னு பாருங்கள். வுட்டு பிளாக்ஸ் கொஞ்சம் யூஸ் ஆகும். பிளாக்ஸ் இதை யூஸ் பண்ணிக்கும். அவ்வளோதாங்க. இப்போ வந்துட்டு நம்ம மைனிங்க்கு போகலாம். ஓ 4 லைன் போன பாட்டில் வந்துட்டு இதை 4 லைனாக வச்சுருந்தோம். இப்போ உருகி ரெடி ஆகிட்டு அதுக்கு முன்னாடி கிராஃப்டிங் டேபிளில் போய்ட்டு இந்த 6க்கும் குச்சை செஞ்சுக்கும். நம்மளுக்கு 12 ஸ்டிக்ஸ் வந்துருக்கு. இதை வச்சு அயன் பிக்காக்ஸ் செய்வோம். இதுதான் வந்துட்டு கோல்டு அயன்லாம் கடைசி வரலும் உழைக்க போகுது. அடுத்து 2 இது கிடச்சிருக்கா. இது வந்துட்டு டார்ச்சாக யூஸ் பண்ணிக்குவோம் காய்ஸ். டார்ச் 32 டார்ச் வருது காய்ஸ். ஸ்டிக்கு 2 விந்திருக்கு. இதை வச்சு ஒரு பிக்காக் செஞ்சுக்கலாம். கரெக்டாக நம்மளுக்கு முடிஞ்சு போச்சு காய்ஸ். இப்போ வந்துட்டு இந்த ஒத்த அயனு ரோட்டில் வந்து நிறைய வண்டி போய்ட்டுருக்கு. இந்த இதுவும் ரோட்டில் தான். அயன் பிக்காக்ஸை உள்ளே வச்சிரு. இப்போதைக்கு இது யூஸ் ஆகாது. ஓகே, இது ராத்திரி ஆக போகிற நேரமா? இல்லை 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 ஆனால் சூரியனை காணுமே இருக்கா. ஆமாங்க, ராத்திரி ஆக போகுது. நாளைக்கு காலைல போகணும்லாம் ஒத்தி வைக்க முடியாது. இப்பயே போவோம். இருங்க கைஸ், உருக வைக்க தான் ஒன்றும் இல்லை. இந்த இதே போட்டுற வேண்டியதான், வேறு வழியில். இந்த டையையும் தூக்கி போட மறந்துட்டோம் கைஸ். இது அது சாப்பாடு வேறு ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த 6 மட்டனும் குக்குடு மட்டன் ஆகட்டும். இப்போது இந்த இதை வந்துட்டு தூக்கி போட்டு வீட்டு வாசலில் வெள்ளை கழுத்தை பிடிச்சி தள்ளிட்டு. ஓகே கைஸ், இதான் நம்மளோட பேசிக்னு சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் மிடில்னு வந்துடும். இது வரும் வந்துட்டு பேசிக் வரும். 5th பார்ட்லேருந்து வந்துட்டு பேசிக் மிடில்னு வரும். சரி வாங்க ஸ்டார்ட் பண்ணலாமா? போய் விவசாயி சாரி கைஸ் சீன்னு சொல்கிறேன். நம்ம போய்ட்டு மைனிங்கை ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்மளுக்கு ஸ்டார்டிங் யூடியூபருன்றதுனால கொஞ்சம் வாய்ஸ் இதாகுது. இதே பழகிட்டு தான் நம்மளுக்கும் வேற ஒரு சின்ன இருந்துச்சு. பழகிட்டு நம்மளுக்கும் அப்படியே பழகிடுங்க. எடுத்தது மங்களகரமாக ஒரு அயன் கிடச்சிச்சின்னா நல்லாயிருக்கும். அப்படியே போக வேண்டியது தான். இங்கே வந்துட்டு டார்ச் வைக்கணும். இந்த மாதிரி இட்டு வச்சியா, இந்த மாதிரி டார்ச் வச்சு அப்படியே நம்ம மைண்ட் பண்ணிட்டே போயிட்டே இருக்கணும் கைஸ். கடைசியில் பெட்ராக் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்படி தான் பண்ணுவேன். அப்படியே இங்கே சைடில் இருக்கியா, இந்த சைடில் வந்துட்டு அப்படியே கட் பண்ணி கொண்டு போய் அதே உள்ளே போய் இந்த மாதிரி இந்த கேவ் பூரா யூஸ்ஃபுல்லாகிக்கும். நாய் குறைக்குது நம்மளை பார்த்து. சூச்சு போய் இருட்டு வந்ததுனால தெரில. நீயா நம்மளுக்காக தாங்க உங்கள் சாப்பில் நிறைய பேர் வந்துருக்காரு. ப்ரெட்டு சாப்பிட்டு ஓகே, இப்போ வந்துட்டு உள்ளே போகலாம். நம்ம வந்துட்டு நிலத்தை சேதாரம் பண்ணிகிட்டு இருக்கோம், குடஞ்சிக்கிட்டு இருக்கோம். இந்த பிளாக்ஸ் எல்லாம் அந்த இடத்துல தானே நிற்கிது. கிராவிட்டி இல்லை கைஸ். இது வந்துட்டு ஆக்சிஜனே இருக்காது முதல்ல இந்த கேமில், அதான் சொல்லணும். ஆனால் மூச்சு விடுற சத்தம் மட்டும் அடிக்கடி உங்களுக்கு கேட்டிருக்கும். இந்த 3 பாட்டில் கேட்டிருக்குமா என்னன்னு தெரில. இந்த பாட்டில் கேட்கணும்னு நினைக்கிறேன், என்னன்னு தெரில. ஓகே கைஸ், இதை மைனிங் பண்ணிகிட்டே அப்படியே கொஞ்சம் தூரம் போயிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை முடிச்சுக்கொண்டு கைஸ். ராத்திரி ஆயிருக்கும் நேரத்துக்கு எனக்கு இந்த வருங்க கைஸ். கரெக்டாக சொன்னேன்னா அங்கே வருங்க கைஸ். மகா பெரிய தப்பு பண்ணிட்டேன். இப்போ சீக்கிரம் போடணும்னு வச்சுக்கோங்களேன். கயிறு இதை வச்சு குட்டி குதிரையை பிடிச்சிருக்கலாம். இங்கே இருக்கான்னு தெரில. காயில் எங்கள் போய் டீஸ்பான் ஆகிட்டா இல்லை செத்து போச்சா. கைஸ் பாருங்க கைஸ், கரெக்டான நேரத்தில் விளம்பரம் போடுறானுங்களா இல்லை லேட் ஆகுதா கைஸ். நம்ம சீக்கிரம் நம்ம வீட்டுக்கு போகலன்னா அந்த வில்லேஜை அழிஞ்சு போயிடும். அது உண்மைதான் கைஸ். நம்ம இந்த ஊருக்கு வந்து நாய்ஸ் பொல்யூஷனை ஏற்படுத்தினாலோ, நாய்ஸ் பொல்யூஷன் சொல்ல முடியாது, அது இந்த கேமில் கிடையாது. இதில் ஏதாவது சேதாரம் ஏற்படுத்தினாங்க பாருங்க, வில்லேஜ் அடிபடுறான். அவ்வளோதான் கைஸ். பாருங்க பக்கத்துல பாட்டி சண்டை போட்டுக்கோங்க. இதுங்க வேற கைஸ், அவங்கள என்ன இது பண்ணாங்க, தப்பு பண்ணிட்டாங்க.
ஒன்றும் இல்லை பாட்டி. யாருன்னு தெரியல வயசு. ஒன்றும் இல்லை, கம்பு எடுத்தால் தான் குலைக்கும். பார்த்து போங்க, பார்த்து போங்க. காய்ஸ் வில்லேஜர் ஜாம்பி ஆகிட்டான். நம்மளால இந்த ஊர் அழியக்கூடாது. நம்மளுக்கு வில்லேஜர்ஸ்க்காக தானே நம்ம இந்த வில்லேஜுக்கே வந்திருக்கோம். இப்போ வந்துட்டு நம்ம மைனிங் தானே. மைனிங் மறந்துடுறாங்க. நம்மளுக்கு மரம் இப்பயே அதிகமாகுது. நம்ம மைனிங்குள்ளே போகலாம். போகலாம் காய்ஸ். இங்கே ஒரு தொல்லை பண்ணுது நாயே, ஓடிப்போ. எனக்கு ஒரு பயமாகுது காய்ஸ். வாங்க காய்ஸ், நம்ம சமைச்சு ஓடிவோம். தேவையில்லாமல் ஏன் இந்த வீடியோவில் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். எப்படியோ உங்களுக்கு ஸ்டாப் பண்ண முடியாதனால என்ன பண்ணுறது, வழி இல்லை. என்ன தெரியுமா காய்ஸ், பயந்துட்டேன். அந்த பாட்டி ஒருத்தங்க யாருன்னு தெரில. அவங்க ஒரு பாட்டி. அவங்க வந்துட்டு என்கிட்ட க்ளோஸ்அப்பில் வந்து நான் சேரில் உட்காந்துருந்தேன். க்ளோஸ்அப்பில் வந்துட்டு ரொம்ப க்ளோஸ்அப்பில் வந்து பார்த்துட்டு இந்த வீமில் துணியில் சிரிக்க தெரியுமா, அந்த மாதிரி சிரிச்சிட்டு போகிறாங்க காய்ஸ். அதான் நம்மளுக்கு பயம் காய்ஸ். இந்த வீடியோவில் நாய்த்தல் அதிகமாக இருக்குது. நான் அடுத்த வீடியோவில் அவங்கள பார்க்குறேன் காய்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காய்ஸ். உண்மையிலே தான் காய்ஸ். பாய் காய்ஸ்.